Cuy kan aku sebagai kata banyak amat tuan kata. அம்மா, இந்த முறையும் இன்னொரு துக்க செய்தி மிகுந்த வருத்தத்துடன் உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுடைய இரண்டாவது பிள்ளையையும் அந்த காட்டுவாசிகள் கொன்று விட்டார்கள் என்று செய்தி கிடைத்திருக்கிறது அம்மா. ஐயோ ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையும் கொடுத்தீர். அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்களும் எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் தம்மை தாமே வெறுத்து இந்த பூமிக்கு மனுஷனாய் கடந்து வந்தாரே. நம்மை நேசிக்கிற அந்த தேவனுடைய அன்பை சொல்லுவதற்கு எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான் ஐயா. என்னுடைய மூன்றாவது மகனையும் நான் மிஷனரியாக அனுப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் ஐயா. அம்மா, நீங்கள் நன்றாக யோசித்துதான் சொல்லுகிறீர்களா? ஏற்கனவே நாம் 2 மகன்களை இழந்திருக்கிறோம். மூன்றாவது மகனாவது உங்களோடு கூட இருக்கட்டும் அம்மா. இல்லை ஐயா, ஆண்டவருக்காகத்தான் என் பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டே நான் அர்ப்பணித்திருக்கிறேன். இப்பொழுதும் என்னுடைய 2 பிள்ளைகள் கடந்து போன அதே ஆப்பிரிக்கா காட்டிற்கு என்னுடைய மூன்றாவது மகனை அனுப்புகிறேன் ஐயா. டேவிட், டேவிட், இங்கே வா. உன்னுடைய 2 அண்ணன்களும் கடந்து போன அந்த மிஷனரி ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. சரி அம்மா, அப்படி ஆகட்டும். இப்பொழுதே போகிறேன்.
கோடான கோடி மக்கள் இந்தியாவில் வசித்து வருகிறார்கள். அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க வேண்டும் என்று இந்த ஐபிடி ஊழியம் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் ஊழியமானது அவர்கள் தங்கள் சொந்த மொழிகளில் வேதத்தை வாசித்து அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு இது உதவி செய்கிறது. இந்த கனமான ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்கிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒருவர் இங்கே உண்டா? நீங்கள் ஆம் என்று சொல்லுவீர்கள் என்றால் இந்த ஐபிடி ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். இந்த ஊழியத்திற்காக செபிக்க முன் வரலாம். இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாதாரத்தினாலே வாங்குவதற்கு முன் வரலாம். இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட உங்களையும் அழைக்கிறோம். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.